குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. என்னடா அது? ஓரமா தள்ளி வச்சா போயிடுது. சரி, ஓகே. ஓகே. சரி, ஓகேம்மா. நேத்து லாஸ்ட்டா நம்ப ஒரே ஒரு சம் மட்டும் 2 சம் பெண்டிங்ல விட்டுட்டு போனோமா? ஆமாங்கக்கா. ஓகே. அத இப்ப பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ரேகா கணக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் யாராவது படிங்க. உங்களுக்கு படிக்க சொன்னா டைம் ஆக்கிடுவீங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா யாராவது படிங்களேன். சரி, ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுகள் உள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அலங்கரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரேகா கிட்ட 10 சென்டிமீட்டரு, 11 சென்டிமீட்டரு, 12 சென்டிமீட்டரு அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு 24 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி கலர் கலரா வச்சிருக்கா. இத வச்சுக்கிட்டு அவளால எவ்வளவு எவ்வளவு ஒரு இப்போ ஒரு ஒரு போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த போர்டு ஃபுல்லா இந்த கலர் பேப்பரை ஒட்டணும் அப்படின்றாங்க. அப்படின்னா அவளால எவ்வளவுத்துக்கு ஒட்ட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஃபுல்லும் எவ்வளவு அவள கவர் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. இப்போ சதுரம் அப்படின்னு நம்ம கொடுத்ததுனால நம்ம வந்து இதை வந்து ஸ்கொயர்ஸ்ல எடுத்துக்க போறோம். ஏன்னா பரப்பளவு கேக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. பரப்பளவு அப்படின்னா நம்ம வந்து ஏ இன்ட்டு ஏ. என்ன ஒரு பக்களவு 10னா இன்னொரு பக்கமும் 10 தான் இருக்கும். எல்லா பக்கமும் ஈக்குவலா தான் இருக்கும். அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதுவோம். 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர். இதை கண்டுபிடிச்சு அப் டு 24 ஸ்கொயர் இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அவ எவ்வளோத்த கவர் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின். இங்கிலீஷ் மீடியம் பாத்துக்கோங்க. ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸ் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர். How much area can be decorated with this color papers? இப்போ ஒரு போர்டு இருக்குன்னு சும்மா வச்சுக்கோங்க. அதுல வந்து 10 சென்டிமீட்டர்ல ஒரு பேப்பரும், 11 சென்டிமீட்டர், அடுத்து 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் இந்த மாதிரி அவளால ஒரு 24 வரைக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் அவளால கவர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அவளால எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. உங்களுக்கு ஸ்கொயர் அப்படின்னாலே பரப்பளவு ஏரியா ஃபார்முலா என்னன்னா ஏ ஸ்கொயர். அப்போ ஒன் சைடு வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிப்பீங்க. இங்க என்ன வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நீங்க ஸ்கொயர்ல எடுத்துக்கணும். சரியா? அப்பதான் இதுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க 10 ஸ்கொயர், 11னா 11 ஸ்கொயர் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப அது மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஈஸி தான். கான்செப்ட் மட்டும் மறந்துடாதீங்க. அதுக்கு ஸ்கொயர் போடாம நீங்க விட்டுருவீங்க. அதனாலதான் உங்களுக்கு மிஸ்டேக் ஆகும். சரி, ஓகே. இப்ப 10 ஸ்கொயர் அப்படின்னா எப்படி? 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிட்டா அது கரெக்டா இருக்குமா? எப்படி நம்ம அதோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும்? இருங்க, ஒரு பூச்சாண்டியை வெட்டிட்டு வந்துடுறேன். நாய்க்குட்டி வந்து ஏறிக்கிட்டு நம்ம டூல் எல்லாம் கடிக்குது. 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இத நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும்? இருக்கீங்களா எல்லாரும்? ஃபார்முலா கரெக்ட். ஆனா அது 1 ஸ்கொயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆனதான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்? 1ல இருந்து 24 வரைக்கும். வெரி குட். 1ல இருந்து 24 வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு
அதுக்கப்புறம் 1ல இருந்து இதுக்கு முதல் டேம் 9 வரைக்கும் நீங்க கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்க. n into n plus 1 2n plus 1 2n divided by 6. வெரி குட். டிவைட் பை 6 மறந்துடாதீங்க. ஓகே, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். இதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டைம் எழுதுங்க, அது கூட 1 ஆட் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க போட்டுக்கோங்க அப்படின்னு. டிவைட் பை 6. அதே மாதிரிதான் இங்க லாஸ்ட் டைம் அது கூட 1 கூட்டிக்கணும், ரெண்டுத்தையும் கூட்டி பக்கத்துல போட்டுக்கணும். டிவைட் பை 6. இது அப்படியே நீங்க கேன்சல் பண்ணலாம். 6 டேபிள்ல 24 எத்தனை டைம்ஸ்மா? 4ஆ? 2 டேபிள்ல இதை நான் கேன்சல் பண்றேன். சரி, 3 டேபிளே கேன்சல் பண்றேன். அப்ப 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் போகும். இது 2 டேபிள் கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ். அப்படியே நீங்க சால்வ் பண்ண வேண்டியதான். 4 into 25 100. 100 கூட இதை மல்டி பண்ணீங்களா 4900 வரும். இது வந்து 15. 15 கூட 19 பெருக்கி பாருங்கம்மா. 285 கரெக்டா பாருங்க. கரெக்ட்டுக்கா. ஓகே, இதுல அப்படியே இதை சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, அப்படியே இதை கழிச்சு சொல்லுங்க. 4900 கூட 285 சப்ராக்ட் பண்ணுங்க. 8 9 10 5 1 6 4 கரெக்டா? 4615. கரெக்ட்டுக்கா. ஓகே, அவ்வளவுதான் ஆன்சர். ஆனா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம். உங்களுக்கு வந்து ரேகா கணக்கு ஸ்கொயர்ல கொடுத்துருப்பாங்க. ரேகான் தான் இருக்கணும்னு இல்லம்மா, உங்களுக்கு அந்த வண்ண காகிதங்களோட பரப்பளவு ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னா நார்மலா நம்பர் இருந்தாலும் அதை நீங்க ஸ்கொயர்ல எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா ஏரியா ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும், வர்க்கம் பரப்பளவு ஃபார்ம்ல, அதனால ஸ்கொயர்ல எடுத்துக்கிறீங்க. அது அப்படியே நம்ம 10ல இருந்து 24 வரைக்கும் உள்ளதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1ல இருந்து 24 மைனஸ் 1ல இருந்து 9. எல்லாருக்கும் ஓகேவா பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஃபைனலா ஒரு சம் இருக்கு. இதுல நான் சொல்ற ஒரு மெத்தட்ல போட்டாதான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வருது. நானும் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்கலான்னு. ஆனா அந்த மெத்தட்ஸ் எல்லாம் போட்டா எக்ஸாக்டா வர வேண்டிய ஆன்சர் வர மாட்டேங்குது, மிஸ்டேக் ஆகுது. அதனால இதுக்கு நான் சொல்லித்தர மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க என்ன இருக்கோ அந்த சீக்வன்ஸோட வேல்யூ கேக்குறாங்க, n வேல்யூ, அப்புறம் அதுல 8 சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்றாங்க. அங்க இருக்கிற கொஸ்டினை சொல்லுங்கம்மா. 2 cube சொல்லுங்கம்மா. minus 1 cube ம் plus ம் 4 cube ஓகே minus 3 cube ம் plus ம் r cube ம் minus 5 cube 5 cube ஓகே. plus இதோட n இதோட n வேல்யூ கேக்குறாங்க, அதாவது sn கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க. 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube ஏதோ வித்தியாசமா இருந்துகிட்டே இருக்கு, நிறைய இருக்கு. இதை நான் எப்படி பிரிச்சு எழுத போறேன் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் நம்பர்லாம் தனியா எழுத போறேன். 2 cube 4 cube 6 cube அப்படின்னு n டைம்ஸ் வரைக்கும் இதை தனியா எழுதிக்கிறேன். மைனஸ் இந்த minus 1 cube minus 3 cube minus 5 cube இருக்குல்ல, அதுல மைனஸ் வெளியில எடுத்துட்டு 1 cube 3 cube 5 cube இதை தனியா எழுதிக்கிறேன் ஒற்றைப்படை எண்கள். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, இருங்க 1 minute. சரி, ஓகே ஓகே. இப்போ இத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இருங்கம்மா, இது வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்ட மெத்தட்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். 1 minute இருங்க.
ஓகே. இதுமா இப்ப எல்லாமே இரட்டைப்படை எண்களா இருக்குல்ல, இரட்டைப்படை எண்களை ஜென்ரலா நம்ம 2n எழுதலாம். ஒற்றைப்படை எண்களை ஜென்ரலா 2n - 1ன்னு எழுதலாம். அந்த இரட்டைப்படை எண்கள்ல ஒன்னு மைனஸ் பண்ணா வர்றது ஒற்றைப்படை எண். இது ஆட், இது ஈவன். அதுதான் இங்க எழுதியிருக்கோம். இது எல்லாமே இரட்டைப்படை எண்களா இருக்கிறதுனால 2n, எல்லாமே கியூப்ல இருக்கிறதுனால கியூப்னு மேல போட்டுக்கிறோம். இது எல்லாமே ஒற்றைப்படை எண்களா இருக்கிறதுனால 2n - 1, இது அப்படியே ஹோல் கியூப் பண்ணிக்கிறோம். முன்னாடி சமேஷன் போட்டிருக்கேன். சமேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமாமா உங்களுக்கு? சமேஷன் வேல்யூ அப்படின்னா சமேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமாமா? தெரியலனாலும் தெரியலன்னு சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தெரியலக்கா. ஓகே. சமேஷன் அப்படின்னா சம் ஆஃப் தி டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3 இந்த மாதிரி n வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது சமேஷன் என்னன்னு சொல்லலாம். n டேம்ஸ் வரைக்கும் உள்ளதோட கூடுதல். இப்ப எல்லாமே ஸ்கொயர்ல இருக்குன்னா இது வந்து சமேஷன் n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இது எல்லாமே கியூப்ல இருந்தா சமேஷன் n கியூப் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? இதுவே இது எல்லாமே இரட்டைப்படை எண்களா இருந்ததுன்னா சமேஷன் 2n அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே ஸ்கொயர்ல இருந்ததுன்னா 2n ஸ்கொயர். இது அப்படியே கூட்டி எழுதுறது தான் சமேஷன். இவ்வளவு பெரிய டேமா 1, 2, 3 அப் டு n வரைக்கும் எழுதாம இதை ஷார்ட்டா சமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கூடுதல் அப்படின்னு சொல்லுவோம். 8th சாப்டர்ல நீங்க படிப்பீங்க, அதுல வரும் உங்களுக்கு. ஓகேவா? அப்ப நான் சொல்லித்தரேன் டீப்பா. இப்போ லைட்டா சும்மா தெரிஞ்சுக்கோங்க. கூடுதல் சம் ஆஃப் தி டேம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இரட்டைப்படை எண்களை எல்லாத்தையும் நம்ம சமேஷன் 2n எழுதியிருக்கோம். ஒற்றைப்படை எண்கள் ஆட் டேம் எல்லாத்தையும் சமேஷன் 2n - 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப் மாடல்ல இருக்கு. அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமாமா? a கியூப் மைனஸ் b கியூப். a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். தெரியலையா? a minus b a square ab plus b square. ஃபவுண்டேஷன் மேக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி போட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கா இளம்பிரியன்? ஓகே. பிரெயின்லயும் கொஞ்சம் அப்படியே போட்டுக்கோங்க. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஓகே, இப்போ இதுதான் a. a ஓட வேல்யூ 2n. b ஓட வேல்யூ இங்க என்ன இருக்கு? 2n - 1. இது அப்படியே நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்படியே சொல்லுங்க பாப்போம். சமேஷன் 2n ஹோல் கியூப் மைனஸ் சமேஷன் 2n - 1 ஹோல் கியூப்னு இருக்குமா? a ஓட வேல்யூ சொல்லுங்க. 2n கியூப். 2n மட்டும்தான், கியூப் கிடையாது. கியூப் வந்து ஃபார்முலால இருக்கு, ஆனா இங்க இல்ல பாருங்க. ஓகே தானே ஹரிஷ்? ஓகே தாங்க. ஓகே. b ஓட வேல்யூ சொல்லுங்க. 2n - 1. வெரி குட். ஓகே. இன்ட் a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா என்ன? 2n ஸ்கொயர். 2n ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ab அப்படின்னா 2n into 2n - 1. வெரி குட். பிளஸ் b ஸ்கொயர்னா 2n - 1 ஹோல் ஸ்கொயர். வெரி குட். இது அப்படியே நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ இந்த 2n அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இந்த சமேஷனும் இருக்குல்ல, அந்த சமேஷனும் வரணும். இங்கே சமேஷன் இருக்கு, இங்க சமேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ சமேஷன் 2n இந்த மைனஸ் உள்ள கொடுத்து மல்டி பண்ணா மைனஸ் 2n பிளஸ் 1 இன்ட். இளம்பிரியன் மைக்கு மியூட் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ இது ஸ்கொயர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 4n ஸ்கொயர். இப்போ இந்த 2n நான் உள்ள கொடுத்து மல்டி பண்றேன். அப்போ பிளஸ் 2 into 2 4n ஸ்கொயர் மைனஸ் 2n இந்த மைனஸ் 1 கூட மல்டி பண்ணா 2n. இப்போ இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் மாடல்ல இருக்கு. அப்ப அதையும் நம்ம சால்வ் பண்ணணும். a ஸ்கொயர் அப்படின்னா 4n ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னா 1 மைனஸ் 2ab அப்படின்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கா? இது வரைக்கும் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலாவை இங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் பண்ணல. இப்ப பாருங்க, இது கேன்சல் ஆயிடுது. சமேஷன் 1
இதோட வேல்யூ 1 தான். அதனால 1 இது கூட மல்டி பண்ணாலும் 1 தான். அதனால அது தேவையில்லை. பேலன்ஸ் இது அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். சமேஷன் இருக்கு வெளியில. 4n² 1 டைம், இது 2 டைம், இது 3 டைம், 3 டைம் இருக்கு. 4 4 4 12 n². நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ -2n -4n இருக்கு. அப்போ -8n. கரெக்டா? கரெக்ட்டுக்கா. கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க. இப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? சமேஷன் 12n² மைனஸ் 8nக்கா. 8n. இப்ப இந்த சமேஷனை நம்ம தூக்கணும். அதுக்காக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். சமேஷன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? கூடுதல்னு சொல்லியிருக்கேன். அதாவது இது எப்படி எழுதணும்னா 12 இன்ட்டு n² அப்படின்னா அது எப்படி இருக்கும்? 1², 2², 3² அப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அப் டு n² வரைக்கும் இருக்கும். இந்த மைனஸை போட்டுக்கோங்க. இந்த 8n அதையும் நீங்க சமேஷன் அப்படி இருக்கிறதுனால அதுக்கும் நீங்க வேல்யூ கொடுக்கணும். இங்க 8 முன்னாடி இருக்கும். 1 2 3 அப் டு n வரைக்கும். இப்போ இதுக்கு நீங்க ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்க. n into n+1 2n+1 divide 6க்கா. அது அப்படியே எழுதிக்கலாம். -8 n வேல்யூ கரெக்டா? கரெக்ட்டுக்கா. ஓகே. அக்கா இப்போ அது இதை வந்து சால்வ் பண்ணி அக்கா சொல்லுங்கம்மா. -6n இல்லையாக்கா அது? -6n எங்க இருக்கு? இங்கேயாமா? இல்லக்கா -8n போட்டிருக்கீங்களக்கா? ஆமாம்மா. ஓ, அதோட வேல்யூவா? கரெக்ட். 8 தான், சாரி 6 தான் வருது. நான் தான் மாத்தி போட்டேன். வெரி குட். கரெக்ட், 6 தான் வருது. ஓகேவா? ஓகே. இப்ப சால்வ் பண்ண வேண்டிய சால்வ் பண்ணிக்கலாம். இது 2 டைம்ஸ் போகும், இது 3 டைம்ஸ் போகும். அப்படியே உள்ள கொடுத்து மல்டி பண்ணுவோமா? 2 இன்ட்டு நான் n உள்ள கொடுத்து மல்டி பண்ணிடுறேன். அப்போ n² பிளஸ் n, அது கூட 2n பிளஸ் 1 மல்டி பண்ணணும். -3 3n வச்சுக்கோங்க. 3n மல்டி பண்ணிக்கிட்டேன். n பிளஸ் 1 இது அப்படியே உள்ள கொடுத்து மல்டி பண்ணணும். மல்டி பண்ணுவோமா? இப்போ இந்த 2n சரி 2n கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட இதெல்லாம் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிப்போம். அப்ப 2 வெளியில இருக்கு. n² உள்ள கொடுத்து மல்டி பண்ணோம்னா 2n³ அப்படின்னு மாறிடும். n² 1 கூட மல்டி பண்ணா n², n 2n கூட மல்டி பண்ணா 2n², n 1 கூட மல்டி பண்ணா n. -3n இது கூட மல்டி பண்ண போறேன். இப்போ -3n² -3n. இப்ப இதையும் உள்ள கொடுத்து மல்டி பண்ண போறேன். அப்படின்னா இதை ரெண்டுத்து கூட கூட்டிக்கலாம். கூட்டினா என்ன வரும்? 3n². இது ரெண்டுத்துக்கு பதிலா 3n² வச்சு கூட உள்ள மல்டி பண்ணிக்கலாம். அப்ப இது கூட இதை மல்டி பண்ணீங்கன்னா 4n³. 2 இந்த 3n² கூட மல்டி பண்ணீங்கன்னா 3n²க்கா. 3n² கூட 2 மல்டி பண்ணீங்கன்னா 6n² பிளஸ் 2n. இங்க -3n² இருக்கு, -3n இருக்கு. இப்போ ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியா எடுத்துக்குவோம். 4n³ அப்படி இருக்கட்டும். ஸ்கொயர் டேம் வந்து 6n² இருக்கு, -3n² இருக்கு. சால்வ் பண்ணா 3n²க்கா. 3n². இங்க வந்து 2n இருக்கு, இங்க 3n இருக்கு. சால்வ் பண்ணீங்கன்னா ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துட்டோமா? பாருங்க ஒரு 1 மினிட். 2 டைம் தான் ஆன்சரா வரும். n²னா 2n³ கரெக்ட், n² கரெக்ட், 2n² கரெக்ட், n. ஓகே. இது வந்து 3n² -3n இதுவும் கரெக்ட் தான். பாருங்க ஒன் டைம் அப்படி உள்ள மல்டிபிளா கரெக்டா பண்ணிருக்கோமான்னு.
-n வராது. இங்கதான் 2nக்கு பதிலா 3n வரணும், இல்லைன்னா இங்க 2n வரணும். ஒரே ஒரு சம்பந்தத்தை எப்படி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுது? ஓகே, நம்ம ஒண்ணு விட்டுட்டு வந்துட்டோமா? இந்த 1 அப்படின்றத விட்டுட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, இங்க +1ன்னு ஒரு கேரக்டர் வேற இருக்கு. அதை விட்டுட்டு வந்திருக்கோம்ல, அதனாலதான். அப்ப அந்த 1 என்ன ஆகும் அப்படின்னா, இங்க +1க்கும் சமேஷன் எழுதணும். இது வந்து தேவைப்படுது. அப்ப சமேஷன் ஆஃப் 1 நம்ம எப்படி எழுதலாம்னா 1 1 1 1 அப்படின்னு n டைம்ஸ் இருக்கும். அப்ப சமேஷன் 1 நம்ம என்னன்னு எழுதலாம்னா அதையே நம்ம nன்னு எழுதலாம். அப்ப இங்க என்ன ஆகும், பக்கத்துல இங்க ஒரு n ஆட் ஆகிக்கிட்டே பக்கத்துல வந்துகிட்டே இருக்கும். +n இங்க ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த +2n இந்த +n கூட்டினா 3n 3n இந்த -3nல கேன்சல் ஆயிடும். அப்ப இது கேன்சல் ஆயிக்குது. ஓகேவா? அப்பதான் நமக்கு ஆன்சர் 4n³ + 3n² இப்படி கிடைக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நமக்கு கொடுத்திருந்த இந்த டேம ஃபர்ஸ்ட் நான் தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கிட்டேன். இரட்டைப்படை எண்கள் ஆட் தனியா, ஈவன் தனியா பிரிச்சு எழுதிக்கிட்டேன். அதுக்கு நம்ம சிம்பிளா (2n) அப்படின்னும் இதை வந்து (2n-1) போட்டுக்கிட்டேன். கியூப் இருந்தது, கியூப் போட்டுக்கிட்டேன். அப்ப கியூப் ஃபார்முலா a³ - b³ ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். அப்போ அதை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஃபார்முலா இங்க இருக்கு, a - b ta² + ab + b². இதுல அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஏக்கு பதிலா a ஓட வேல்யூ 2n, bக்கு பதிலா 2n-1. அப்படியே நான் இந்த ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சால்வ் பண்ணணும். இந்த மைனஸ் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கிறேன், இங்க இதெல்லாம் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கிறேன். மல்டி பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டே வரோம். எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருது. 12n² - 6n + 1 அப்படின்னு வருது. முன்னாடி சமேஷன் இருக்கிறதுனால ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் டேம் எழுதி பாக்குறோம். ஏன்னா அப்பதான் ஃபார்முலா எழுத முடியுன்றதுனால 1க்கு என்னன்னு போட்டுக்கிறோம். பேலன்ஸ் எல்லாத்துக்குமே ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா தனித்தனியா அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிட்டு உள்ள கொடுத்து மல்டி பண்ணி அப்படியே சால்வ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 4n³ + 3n² அப்படின்னு ஆன்சர் ஃபைனலா கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாரும் பாருங்க, அப்படியே புரியுதான்னு பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேமா, சரி. இப்ப n கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் S8 கேக்குறாங்களாமா? ஓகே, கரெக்டா எழுதிருக்கேனா? 4n³ 3n². ஓகே, இதுல அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா. n-க்கு பதிலா 8, அப்ப 4 8³ + 3 8² அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா. 4 8³ வேல்யூ சொல்லுங்கம்மா. (512) இதோட வேல்யூ 192 வருது. அப்படியே உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்க வேண்டியதான். 8 4 20 192 அப்படியே ஆட் பண்ணுங்க. 0 1 10 14 1 1 2 2. கரெக்டா? கரெக்டான்னு பாருங்க, இல்ல நான் தப்பா கூட போட்டிருக்கலாம், பாத்துக்கோங்க. கான்செப்ட் இதுதான். அந்த n இருக்கிற வேல்யூல 8 சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஏதோ ஃபாஸ்டா ஓடுற மாதிரி இருக்கா?
ஓகே. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா பாருங்கம்மா. ஓகேக்கா. ஓகேவா? சரி. ஓகே சரிம்மா. இதோட நமக்கு வந்து செகண்ட் சாப்டர் முடியுது. செகண்ட் சாப்டர்ல ஃபுல்லும் பாருங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட் இந்த வீக் இருக்கும். எல்லாமே பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா திருப்பி கேட்டுக்கங்க. இதோட செகண்ட் சாப்டர் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க, சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து தேர்ட் சாப்டர். தேர்ட் சாப்டர்ல இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். நாளையில இருந்து சம் பார்க்கலாம். தேர்ட் சாப்டர் நேம் என்னம்மா? அல்ஜீப்ராக்கா. அல்ஜீப்ரா, இயற்கணிதம் தமிழ். அல்ஜீப்ரா. இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கும் இதுல உள்ள சம்ஸ் எல்லாம்? ஃபார்முலா எப்படிமா இருக்கும்? பெருசு பெருசா இருக்குமா? கியூப் ஃபார்முலா, ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ ஒரு ஃபார்முலா தெரியாம மறந்துருந்தீங்களா? அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அதிகமா இங்க யூஸ் ஆகும். இதுல a square minus b square, a square plus b square, a cube minus b cube, a cube plus b cube, a plus b the whole cube, a minus b the whole cube. இந்த 4 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். 4 ஃபார்முலாவுமே தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. கண்டுபிடிச்சவங்க எனக்கு நீங்க குரூப்லயும் அனுப்பலாம். இந்த 6 ஃபார்முலாவை யார் வேணாலும் குரூப்ல அனுப்புங்க. இந்த 6 ஃபார்முலா பார்த்துட்டு வாங்க. இதுல எல்லாமே எப்படி இருக்கும்னா வேரியபிள்ஸ் வச்சிருக்கும். அதாவது உங்களுக்கு நம்பரை கொடுத்துட்டா நீங்க ஈஸியா போட்டுருவீங்களே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்களுக்கு வயசு எத்தனை? 15 இருக்கும். 15. இப்போ உங்க அப்பாவுக்கு வயசு எத்தனைன்னா ஒரு 35 இருக்குன்னு சும்மா வச்சுக்கோங்க. உங்களுக்கு 15, அப்பாவுக்கு 35. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரோட வயசு எத்தனை அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஈஸியா சொல்ல தெரியும். இதுல 2 கூட்டிப்பீங்க, அதுல 2 கூட்டிப்பீங்க. உங்களோட வயசு 17 ஆகும், அப்பாவோட வயசு 37 ஆகும். இந்த மாதிரி டைரக்டா சொல்ல தெரியும். ஆனா இங்க உள்ள சம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா டைரக்டா என்ன வயசுன்னு சொல்ல மாட்டாங்க. உங்க வயசோட 2 கூட்டி அத வந்து 2ஆல பெருக்கி வர ஆன்சர் தான் உங்க அப்பாவோட வயசு. அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்க சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படிதான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அதே தான் கண்டுபிடிக்க போறீங்க. 2ஆல பெருக்கி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது இப்போ 5 + 5 கூட்டி உங்களுக்கு 10ன்னு தெரியும். ஆனா இங்க எப்படி கொடுப்பாங்க? x + x வாட் அப்படி கேட்பாங்க. அதுவும் இவ்வளவு சிம்பிளாலாம் கேட்க மாட்டாங்க. x + xனா 2x நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா இங்க வந்து கிரிட்டிக்கலா x + x அது கூட வந்து 2 மல்டி பண்றது, அது ஹோல் ஸ்கொயர் பண்றது, அது ஸ்கொயர் பண்றது அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? எக்ஸ் அப்படின்னா ஏதோ தெரியாத ஒரு விஷயத்த நம்ம இந்த வேரியபிள்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். அந்த தெரியாத விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சாப்டர். எக்ஸ்ன்னு இருக்கும், ஒய்ன்னு இருக்கும், இசட்னு இருக்கும், பி இருக்கும், கியூ இருக்கும், ஆர் இருக்கும். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஏபிசி இருக்கலாம். இந்த மாதிரி தெரியாத வேல்யூஸை வச்சுக்கிட்டு நீங்க சால்வ் பண்ணி என்ன வேல்யூ அப்படின்னு கொடுப்பீங்க. ஓகே, சிம்பிளா தான் இருக்கும். இது இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈக்குவேஷன் சால்விங் தெரியணும். ஒரு சமன்பாடு கொடுத்தா அதை வந்து தீர்க்க தெரியணும். ஃபவுண்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும். நான் வந்து சமன்பாடை வந்து தீர்க்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி 3 டேம் வரும் அப்படின்னா அது நம்ம சாப்டர்ல பார்ப்போம்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதனால தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் திருப்பி சொல்லி கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரிதான் இதுல வந்து இருக்கும். இதுதான் இயற்கணிதம், அல்ஜீப்ரான்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த சாப்டர் பிடிக்காது. ஆனா மேக்ஸ்ல ரொம்ப ஈஸியான சாப்டர் இதுதான். இதுல எல்லாம் ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு ஒரு பயிற்சியே இருக்கும். இப்ப வந்து உங்களுக்கு வந்து 3.19 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 19 பயிற்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே ஒரே கான்செப்ட்ல இருக்கும். இப்ப 19 பயிற்சினா 19 மாடல் சம்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு மாடல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அந்த மாதிரிதான் அந்த பயிற்சி ஃபுல்லாவுமே இருக்கும். பயிற்சி எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு நாளுக்கு ஒரு பயிற்சியே முடிச்சிடலாம். இந்த 19 சாப்டர்னா 19 பயிற்சியுமே 19 நாள்ல முடிச்சிடலாம். அந்த மாதிரிதான் இருக்கும். இதுல வந்து 3.12 ஒண்ணு இருக்குமா, அது ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாரும் படிச்சுக்கணும். ஏன்னா அதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும், 5 மார்க். அதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா வந்துடும். அது மாதிரி ஒரு நீள் வகுத்தல் முறை இருக்கும், லாங் டிவிஷன் மெத்தடு, அதுல இருந்து ஒண்ணு வரும். அந்த ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிற கணக்கு ஒண்ணு இருக்கும், அது ஒண்ணு வரும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எல்லாம் நிறைய இருக்கு. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்றது நான் சொல்லி கொடுக்குறேன்.
3rd சாப்டர்ல இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த 6 ஃபார்முலா இருக்கு. இந்த 6 ஃபார்முலாவுமே நீங்க கண்டுபிடிச்சு குரூப்ல எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு என்ன டைமிங்ன்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். மேக்ஸிமம் 8 to 9 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவு நான் சொல்றேன். அப்படி சப்போஸ் முன்ன பின்ன இருந்தா கொஞ்சம் குரூப் மட்டும் மெசேஜ் மட்டும்